Good morning, students. This is second part of that Unit 2 Civics lesson. Okay, election, political parties, and pressure groups. Now we shall discuss about pressure groups. The term pressure group originated in USA. The term pressure groups originated in USA. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending the common interest. ஸோ பொதுவான காரியத்துக்காக பீப்புளே என்ன வச்சுவாங்க ஒரு குரூப்பாக இணைஞ்சு செயல்படுறது. சரியாம்மா? அப்போ த டேர்ம் ப்ரெஷர் குரூப் ஒரிஜினேட்டட் இன் த யூஎஸ்ஏ. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் என்ன வச்சுருவோம், இப்போ வந்து ப்ரெஷர் குரூப் இருக்குது. த ப்ரெஷர் குரூப் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப். ப்ரெஷர் குரூப் இஸ் ஆல்சோ known as interest group. அதுக்கு பேர் இந்த இன்ட்ரெஸ்ட். those who are interested, the people join together and do something. Okay, then pressure groups in India. இந்தியாவில் உள்ள pressure groups பாரு. A large number of pressure groups exist in India, but they are not developed to the same extent as in the USA or the Western countries like Britain, France, Germany and so on. இந்தியாவில் நிறைய ப்ரெஷர் குரூப் இருக்குது, பட் யூஎஸ்ஏல இருக்க மாதிரியோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் செயல்படுற மாதிரி செயல்படலை. ஓகேப்பா, ரொம்ப டெவலப் ஆகலை. Then the pressure groups in India can be broadly classified the following categories. இப்போ என்னென்ன ப்ரெஷர் குரூப்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது பாரு. பிஸ்னஸ் குரூப் இருக்குது, ட்ரேட் யூனியன்ஸ், agrarian groups, then professional association, student organization, religious organization, tribal organization, then linguistic groups, then ideology based groups, then environmental protection groups. These are some pressure groups in India. Okay, இதில் இந்த குரூப்பில் யார் யாருக்கு எந்த இதில் பிடிக்கும் அந்தந்த குரூப்பில் சேர்ந்துட்டு செயல்படுவாங்க. சரியாம்மா? தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ். ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன ஃபங்க்ஷன் செய்யும், என்ன வேலை செய்வாங்க? ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ் okay, these are the functions. Pressure groups are interest groups that work together towards secure certain interests by influencing the public policy. ஏமா, பப்ளிக் பாலிசியாட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களாவே தானாகவே செய்கிறது. தென் ப்ரெஷர் குரூப்ஸ் here and political participation. Pressure groups can be called the informal phase of policies. They exert influence precisely by mobilizing popular support through activities such as petitions, marches, demonstration and other form of political protest. இப்போ என்ன செய்வாங்கன்னா பொலிட்டிக்கல் அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன்ஸ் போடுறது, மார்ச்சஸ் அப்படின்னா ஊர்வலம் நடத்துறது, டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறது, இதெல்லாம் அவங்களாவே அவங்க இன்ட்ரெஸ்ட்லேயே செய்கிறது. சரியாம்மா? அடுத்தது எஜுகேஷன் சொல்லும்போது எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச், மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் ஆல்சோ. ஸோ எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் உள்ள குரூப்ஸு என்ன செய்வாங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ரிசர்ச் அண்ட் ஆல்சோ மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் ஆல்சோ. த்ரூ தட் வெப்சைட் தே கேன் broadcast some education programs also. Okay, then policy formulation. Many pressure groups are vital sources of information and render service to the government, and therefore they are regularly consulted in the process of policy formulation. ஸோ கவர்மெண்டோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சு அதன் மூலம் அது ஒரு பாலிசி ஃபார்முலேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதாம்மா. அடுத்தது மொபலைசேஷன் அண்ட் ஆல்சோ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். இப்போ mobilizing people towards socially protective activities that led to the overall betterment of people's
லீவ்ஸ் இஸ் எசென்ஷியல். பீப்புளுடைய முன்னேற்றத்துக்காக, பீப்புளுடைய வளர்ச்சிக்காக அவங்களே என்ன செய்வாங்க, மொபிலைசேஷன், பீப்புளுடைய கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, முன்னேற்றம் ஏற்படுத்துவாங்க. இப்போ சம்டைம்ஸ் எர்த்குவைக்ஸ், சுனாமிஸ், ஃப்ளட் அண்ட் அதர் சச் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் on a massive scale occurs and people immediately mobilization for evacuation and emergency relief becomes most essential. அவங்களாவே ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு, இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் வந்திருக்கு, ஃப்ளட் வந்திருக்கு, எர்த்குவைக் வந்திருக்குன்னா அவங்களே மாறி 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 ஃபோன் பண்ணி அவங்களே வந்து என்ன செய்வாங்க, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவில் அவங்களே மாறி மாறி ஃபோன் பண்ணி வந்து முயற்சி எடுப்பாங்க. அது மொபிலைசேஷன். ஏப்பா அடுத்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். Democracy can succeed only when small local groups. ஸோ இவங்களாம் இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலே டெமோக்ரஸி வந்து என்னது, சக்ஸஸ் ஆகிடும். And in fact every citizen can take action that support the tax and revenue collection systems, observance of national norms on environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives. நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக கிளீனினஸ், அப்புறம் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், டேக்ஸ் எவிஷன், டேக்ஸ் கட்டாதவங்கள்ட்ட வாங்கி கட்டுறது, இந்த மாதிரி செய்கிற வேலைகள் செய்கிறது. ஏப்பா அடுத்தது டு கிரியேட் பெட்டர் சொசைட்டி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும், டு கிரியேட் பெட்டர் சொசைட்டி அண்ட் நேஷன். த பீப்புள் ஆஃப் இந்தியா அலாங் வித் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் கம் டுகெதர் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த மிசரிஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட் வரணுனால நம்ம என்ன செய்யணும், டு கிரியேட் a better society and nation, the people of India along with the government, அது ஸ்டேட் கவர்மெண்டாலும் சரி தான், சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி தான், along with the government should come together, எல்லாரும் ஜாயின் பண்ணி should come together to fight against the miseries of human life. ஹியூமன் லைஃப்க்கு இந்த தீமையை விளக்க போரிடும்போது நல்ல ஒரு பெட்டரான ஒரு நேஷனையும் பெட்டரான ஒரு சொசைட்டியும் நாம் உருவாக்க முடியும். சரியாப்பா? Then read the lesson once again. Then I mark all the one words. Then I will send that 2 more question and also detailed answer. Okay pa? Thank you.